கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம், சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம், நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமியாவும் ஆளும் தேவன் என்றுமே காத்திடுவார், வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். அவரின் மகிமை என்று விளங்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம், அவரின் மகிமை என்று விளங்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவாம். கர்த்த நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே, கர்த்த நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவோம், தேவ சுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை தோத்தரிப்போம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார், தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம், மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார், நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே வாழ்த்திடுவோம், சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே வாழ்த்திடுவோம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், முத்து முருகன் பிரதர் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட். சரி, இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க போயிடும். ஆதி காலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவனே, நீ தரைகளே விழ வெட்டப்பட்டாயே. சரி, இதான் நம்ம பார்க்க வார்த்தை. இதுல ஒரு வார்த்தை ஆர்ட், ஏஆர்டி, ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, இந்த இடத்துக்கு ஆண்டவர் ஒரு கிரியேஷன் பண்றாங்க. அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஆர்ட். ஆர்ட்னா டெக்கியோ, டாக்கியோ, ஏஆர்ட் TECHE, டாக்கி, 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 ஆர்ட். இதெல்லாம் நான் புரிய வைக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவருடைய ஆர்ட் என்னன்னா, நான் ஒன்னு கண்டுபிடிக்கணும். அவருடைய முயற்சி கொடுத்து 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 கண்டுபிடிக்கிறார்.
ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அழகாக ஒரு படத்தை தன்னுடைய ஸ்கில் மூலமாக உருவாக்குகிறார். ஒரு சிற்பி ஒரு பெரிய கல் இருக்கு, அவரால் அந்த கல்லுக்குள்ள என்ன பார்க்க முடியும்னா ஒரு ஏஞ்சலை பார்க்க முடியும். நமக்கு அதில் விங்ஸை பார்ப்பாரு, இந்த முகத்தை பார்ப்பாரு, அது எப்படி அது பறக்கிற மாதிரி இருக்குன்றதெல்லாம் அவரு கற்பனைக்குள்ள வந்தது தான் ஆர்ட். டெக்னி, ஆர்ட், ஹேண்டிகிராஃப்ட். இது ஒரு கிரேக்க வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் நம்ம அதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 29வது 17:29. நாம் தேவனுடைய சந்ததியா இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் புத்தியினாலும் உருவாக்கினத பொன் வெள்ளி கல் தெய்வத்துக்கு ஒப்பாக்கணும். அப்ப இங்க ஒரு மனிதன் ஒண்ணு உண்டு பண்ணிக்கிறான், ஒரு கல்லை உண்டு பண்ணிக்கிறான், மல்ல உண்டு பண்ணிக்கிறான். இங்க ஆண்டவர் ஒரு கிரியேஷன்ல ஒரு வீழ்ச்சி அடைந்த ஒரு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்ட். இதுல ரெண்டாவது பெரி எர்கியோ. ஆர்ட்ல அடுத்த வார்த்தை காட்டு. பெரி, PERI, பாரி, அது தனியா வச்சுக்கோங்க. எர்கியோ, இந்த எர்கியோல தான் என்ஜினியரிங் வந்தது. பெரி எர்கியோ. இந்த எர்கியோவா பற்றியது. பெரி எர்கியோனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அபவுட். நான் ஒரு சர்ஜரி பண்றேன், அது ஒரு ஆர்ட். அதை எப்படி செய்யறதுங்கிறது எனக்கு அந்த நாக் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். சில காரியங்கள் கான்பிடண்டா நான் செய்வேன். அத ஆர்ட் அபவுட். எர்கோ ஒர்க். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 19வது வசனத்துல மந்திரவாதிகள் தங்களுடைய புஸ்தகங்களை தீ வச்சு கொடுத்தாங்க. அந்த புஸ்தகங்கள் அவங்கள்ட்ட இருக்கிற வரை எப்படி அந்த மந்திரம் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப டெக்கியோ வேற, பெரி எர்கியோ அபவுட். பெரினா அபவுட், மந்திரத்தை குறித்தது. ரைட். ரெண்டாவது குரூப் அப்படின்னு பார்க்கிறோம். குரூப்னா இந்த ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். 12வது வசனத்துல ஜாதிகளை விழ தள்ளினாயே ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார் குரூப். குரூப்புக்கு சின்ன வார்த்தை GE. குரூப்ல இது கிரவுண்ட். குரூப் கிரவுண்ட். நீ தரையிலே விழத்தள்ள. கிரவுண்டுக்கு GE கிரவுண்ட் அல்லது லேண்ட். மத்தேயு 10வது அதிகாரம் 29வது வசனத்துல மாத்தி போட்டுக்கோமா, பார்த்துக்கோங்க. மத்தேயு 10:29வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவுடைய சித்தம் இல்லாம ஒரு குருவி கூட தரையிலே விழாது, ஜியில் விழாது. இதுல இன்னொன்னு இருக்குது, அது ஏடா பாஸ். ஏடா பாஸ் ஜி, அது ஏடா பாஸ், அது தரையதான். அதுக்கு என்னன்னு பார்ப்போம். ஏடா, EDA, ஏடா பாஸ், PHOS, ஏடா பாஸ். ஏடா பாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாட்டம் அல்லது பேஸ். ஒருத்தன் மேல இருந்து கீழே விழுறாங்க, அவன் தரையில தான் விழணும். ஊடாலே எங்க மரத்துல சிக்கிக்கலாம். தரையில விழணும்னு வரும்போது சிக்க முடியும், ஆனா தரையில கரெக்டா வந்து உழுகிறதுக்கு எடோபாஸ். இந்த எடோபாஸ்ங்கிறதுக்கு நீங்க புரிந்து கொள்ள அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 7வது வசனம். 22:7 பவுல் சொல்லுகிறாரு, நான் தரையிலே விழுந்தேன், நான் எடோபாஸில் விழுந்தேன் சொல்லி பவுல் சொல்லியிருப்பார். எடோபாஸில் விழுந்தேன். ரைட். ரெண்டு பார்த்தாச்சு, கிரவுண்ட் பார்த்தாச்சு, ஆர்ட் பார்த்தாச்சு. இப்ப ஹெவன். ஹெவனுக்கு ஓய்னோஸ். ஹெவன் OURA, ஓய்ரானோஸ். OURANOS, ஓய்ரானோஸ்.
ஒயனோஸ், இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இதுவும் ஒரு கிரேக்க வார்த்தை. எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது 11, 12. ஹெவன் ஆனபடினாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரம், வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரம், அந்த வானத்தில் உள்ள அங்கிறதுக்கு ஹெவன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம். இந்த வசனம் ஒரு பேரலான வசனம். வெளிப்படுத்துதல் 8வது அதிகாரம் 13வது வசனம். 8, 13. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே நம்ம ஹெவன் பார்க்கிறோம். ஆர்னோஸ் சேம் வார்த்தை 14:6 இருக்கு. 14:6 ரைட். சரி, அடுத்து பார்க்கிறோம். கட் வெட்டப்பட்டாயே. வசனம் தமிழுக்கு வாசிக்கிறேன். 14வது அதிகாரம் 12வது வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்பட்டு நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. கட் கப்டோ வெட்டப்பட்டாயே. KOPTO கேப்டோ. ஓ மேல கட்டப்பட்டாயே. கேப்டோ. மத்தேயு 21வது அதிகாரம் 8வது வசனத்துல திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வீதியில் விரித்தார்கள். வேறு சிலர் மர கிளைகளை கேப்டோ வெட்டப்பட்டார்கள். கேப்டோ கட் அவே. இது நீங்க பார்க்கலாம். அடுத்து அப்போ கேப்டோ வெட்டப்பட்டது, ஜெனரலா வெட்டப்பட்டது. அப்போ காப்டோ, இந்த காப்டோ அதே தாங்க பாருங்க. அப்போங்கிறது மட்டும் நம்ம இதுல ஆட் பண்றோம். அப்போ நான் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு மரம் இருக்குது. எல்லா மரத்தையும் வெட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த என்ன மரம் பார்க்க மாட்டாங்க. ஆனா யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல எதை வெற்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்குஸ் காது. யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனாக வேலைக்காரன் கதவை வெட்டினான். காதை வெட்டினான். மல்கூசின் காதை வெட்டினான்னா அப்போ காப்டோ. 26வது வசனத்தை பார்ப்போம். அதை எப்படி இன்னும் அழகாக வேதம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் பேதுரு காதர வெட்டின இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி. சரிங்களா? இவன் யாருன்னா அப்ப இந்த மல்கூஸ் ஃபேமஸ் ஆயிட்டார். மல்கூஸ்ன்னு சொல்லாம பேதுரு பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரனுடைய காதை வெட்ட அவனுடைய சொந்தக்காரன். இதுதான் மல்கூஸ். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். இதுக்கு நம்ம பார்க்கறது தமிழ் பைபிள்ல இல்லாத ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் இருக்குது. அது என்ன கேட்டீங்கன்னா, லூசிஃபர். தமிழ் பைபிள் என்ன கொடுத்துருக்கான்? ஆதி காலையின் மகனாகிய விடிவெளியே. ஆதி காலையின் மகனாகிய விடிவெளியே நீங்க பார்க்கறது என்னன்னா, லூசிஃபர். LUI லூசிஃபர். FER லூசிஃபர்.
L-U-I, லூசிஃபர், F-E-R, லூசிஃபர். இந்த லூசிஃபர் எங்க இருக்கிறாங்க லொகேஷன் அவங்களுக்கு காட்டல. எஸ்ஐயா 34வது அதிகாரம், இவன் வானத்தில் உள்ள இடத்துல இருக்கான். அந்த வானத்தின் சர்வசேனை, இந்த சர்வசேனைங்கிறது இவன் இருக்கிற இடத்த தான் ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் சர்வசேனை. அந்த வானத்தின் சர்வசேனைய பவுல் இத எபேசியர்ல எப்படி எழுதுறார் அப்படின்னு கேட்ட, இதே லூசிஃபர் தாங்க. அதிகாலையின் மகன் சாத்தான் இருக்கிற இடத்தை வெக தெளிவாக எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல 6:12, ஏனென்றால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனை, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனை. இந்த லூசிஃபர் இருக்கிற இடத்த வான மண்டலத்தின் பொல்லாத சேனை. நம்ம ஆண்டவர் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரிந்தவர். கிரியேஷன்ல ஒவ்வொன்றையும் பார்த்து நல்லது நல்லதுங்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2 தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஜலத்துக்கு உண்டுகிறார். 2ஆம் நாள் ஆச்சு. அங்க அவர் சொல்றது இல்லை. ஆனா 10வது வசனத்தை பாருங்க, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமியை, தேவன் அது நல்லது என்று கண்டார். 12வது வசனத்துல பூமியானது புல்லையும் அதன் தங்கள் ஜாதியின்படி விதையும் பிறக்கிறது, புல் பூண்டு ஜாதியில் மட்டும் உண்டாக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் தேவன் நல்லது என்று கண்டார். நல்லதுன்னு சொல்றாரு. ஆனா வானத்தை உண்டு பண்ணிட்டு நல்லதுன்னு அவர் சொல்லல. ஏன் நல்லதுன்னு அவர் சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, அது லூசிஃபர், அதிகாலையின் விடிவெளியின் நட்சத்திரம், அவன் அங்கதான் இருக்க போறான். அதனால அவர் அதை நல்லதுன்னு அவர் சொல்லவே இல்லை. சரி, இந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெளியை குறித்து அடுத்த ஒரு சில காரியம் நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளவுமா? எசேக்கியேல் 28வது அதிகாரம் 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் வருகிறது என்றால், நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். கிரியேட்டர், இதைத்தான் நம்ம பார்த்தோம். ஆர்ட் அப்படின்னு, ஆர்ட் ஒரு உண்டாக்குற ஆர்ட். ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவர். பத்மராகம், புஷ்பராகம், வாயிரம், படிகை பச்சம், கோமேதகம், யாஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கு. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே, நீ ஆர்ட் பண்ணின நாளிலே உன் மேல வாத்தியங்கள், நாதசுரங்கள் ஆயத்தம் பண்ணிருந்துச்சு. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ண வைக்கப்பட்ட கேரு, காப்பாற்ற தேவ சமூகத்துல வச்சிருந்தவன் தான் ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். இந்த கீழே தள்ளுறத நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷமான கண்கள்னால அதை பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 10வது அதிகாரத்துல 18வது வசனத்துல அவனுடைய கண்கள் அதை பார்க்கிறது, கீழே விழுகிறது. அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்புறம் இதோங்கிறத கனெக்ட் பண்ணி வல்லமையை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். சர்ப்பத்தை, தேள்களை மிதிக்கிற சத்ருடைய சகல வல்லமை. அப்ப அது பவர்லாம் கீழே போனது பிறகு கொடுக்கிறார். சாம் ஜபத்ரி இது மிக அருமையாக எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பல்லியுடைய வாலை குறித்து சொல்லுவார். ஒரு பல்லியுடைய வால் வெட்டப்பட்டுச்சுன்னா அது துள்றத பார்க்கணும். என்னமோ அது உயிரோட இருக்கணும், இந்த துள்ளு துள்ளாது. ஆனா கொஞ்ச நேரத்தில் அது அடங்கிடும். அதுபோலதான் சாத்தானுடைய காரியங்கள் அடங்கி விடும். அதுக்கப்புறம் அதால ஜம்ப் பண்ண முடியாது. இந்த சத்ருவை
சாத்தான ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேதுரு 2வது அதிகாரம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு விட ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் ஒரு சங்கிலி நம்ம சங்கிலி கிடையாது. இது ஒரு நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு சங்கிலி. ஆனா அதுல இருந்து அதால வெளியே வர முடியாது. சரி, இந்த விடிவெள்ளி நட்சத்திரங்கிறது ஒரு காப்பி அப்படின்னு ஆதர் சொல்ற. காப்பினா ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து. ஆனா சாத்தான் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். அதுபோல இந்த விடிவெளி நட்சத்திரங்கிறது யாருன்னா இது நமக்கு தான் ஆண்டவர் அந்த இதை கொடுக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 28வது விடி வெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் அவர் வாழ்க்கை வாழ்க்கை ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். ஆனா இங்க நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசமான ஒரு காரியம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெயரை அவன் திருடி தனக்கு வச்சுக்கிறான். இது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேர் இதேதான், விடிவெள்ளி நட்சத்திரம். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல சபை உங்களுக்கு சாட்சியாக அறிகிறேன், இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்புகிறேன், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கு. இந்த பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம்னா என்ன நீங்க அப்படி கேட்டீங்கன்னா, வானத்தை காற்ற இங்க நட்சத்திரங்கள் இருக்கு. நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய கண்களை நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா மின்னிட்டு இருக்கு. அது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணி காட்ட போறேன். கனெக்ட் பண்ணிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சேம் பேர் கொடுத்துருக்காரு, சாத்தானுக்கும் அதே பேர். அவன் எப்படி வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது. அது ஆச்சரியம். 13 அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறார்கள். அது ஆச்சரியம் இல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இந்த வசத்தை எனக்கு அருமையாக சொல்லிக் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு ராஜ். அன்பின் கிடையாது, அன்பு ராஜன் ஒரு ஷார்ட்டா இருப்பாரு, என்னோட ஷார்ட்டா இருப்பாரு. ஒரு போஸ்ட்மேனா இருந்து பாஸ்டர். அவர் தான் நான் ரட்சிக்கப்பட்டப்ப அவர் தான் பாஸ்டர். ஸோ அதனால அவருடைய வார்த்தைகள் ஒன்று அப்படி என் காதுக்குள்ளே இருக்கும். அவர் சொல்லுகிறார், சாத்தான் நீங்க நினைக்கிறாப்புல பெரிய கொம்பு மாதிரி வச்சுக்கிட்டு, கருப்பு வேஷம் போட்டுக்கிட்டு, ஒரு பெரிய வாழை வச்சுக்கிட்டு, ஒரு கருப்பு அங்கேயே போட்டுட்டு வருவான்னு நினைக்காதீங்க. அவன் எப்படி வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுடிதார் அணிஞ்சுக்கிட்டு ஒரு அழகான பெண் போல உங்ககிட்ட வந்து, டாக்டர் எப்படி இருக்கீங்க, உங்க அத்தை இருக்குது அப்படின்னு ரொம்ப அன்பா பேசுவான். ஆனா அது சாத்தான். அப்படியே வரலாம், அல்லது என்னைய மாதிரி ஒரு அங்கி போட்டுட்டு வரலாம், பாஸ்ட் மாதிரி வரும். நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொன்னார். அவன் ஊழியன் தேசத்தை. சரி, உங்களுக்கு நான் நேற்று சொன்னதை நான் திரும்ப சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, நான் உங்களுக்கு நேற்று கேட்டேன், இது யார் அப்படின்னு கேட்டேன், யாருமே பதில் சொல்லல. அதனால நான் திரும்ப அந்த பதிலை சொல்றேன். ஏசாயா 14வது அதிகாரம் 4வது வசனம், நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வார்த்தை. இப்ப பாபிலோன் ராஜா நம்ம பார்க்கிறோம், இந்த வீழ்ச்சி அடைஞ்ச சாத்தானை பார்த்துட்டோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவியமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ஆழத்தை எங்களுக்கு போதிக்கிற தூய ஆவியானவரே, துதிக்கிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவருக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.